வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தகமை சார்ந்த சான்ற பெருமக்களே, இறைவனும் கடவுளும் என்ற தலைப்பில் இன்றைக்கு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக இறைவன், கடவுள், பரமாத்மா, பரம்பொருள், சுத்தவெளி, சிவம், பிரம்மம், இப்படி பல வார்த்தைகளுக்கு தெய்வம் என்றே ஒரே பொருளாக கொள்ளுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் சிறிதளவாவது பேதம் உண்டு. சில வார்த்தைகளிலே மிக பெரும் பேதம் உண்டு. அப்படி ஒரு பேதம் உள்ள இரண்டு வார்த்தைகள் தான் இறைவன், கடவுள் என்ற இரண்டு வார்த்தைகள். உண்மையிலேயே இந்த இரண்டு வார்த்தைகள் ஒரு நூலின் இரு நுனிகளை போன்றவை. ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நீளம் இருந்தாலும் இரண்டு நுனிகள் இருக்கும். அந்த இரண்டு நுனிகளுக்கு இடையிலே நூல் என்று சொல்லக்கூடியது எண்ணற்ற இழைகளின் தொகுப்பு. பருத்தி இழையோ அல்லது செயற்கை இலையோ, அந்த இழைகளின் தொகுப்பு அல்லது தொடர் வடிவம் அந்த நூல். அதே போல இறைவன் ஒரு நுனி, கடவுள் மறுநுனி. இடையில் இறைவனே தரம் மாறி அநேக தோற்றங்களாகி அந்த இறைவனை அறியக்கூடிய வழிவகையாகவும் வந்து முடிந்த இடம். இந்த சரித்திரத்திலே, வரலாற்றிலே ஒரு கண்ணி விடுபட்டாலும் இறைவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள இணைப்பு அறுபட்டுவிடும். இன்றைய பக்தியிலே பல கன்னிகள் விடுபட்டு போனதால், ஒரு கன்னி இல்ல, பல கன்னிகள் விடுபட்டு போனதால் இறைவனுக்கும் கடவுளுக்கும் பேதம் தெரியவில்லை. இதை சீர்படுத்தி சிந்தனையிலே உயர்த்த வேண்டும் என்றால் அதற்குரிய தெளிந்த விளக்கத்தை தந்து பயிற்சிகள் மூலமாக நம்மை உயர்த்துகின்ற இடம் அறிவு திருக்கோவில்கள். அந்த பயிற்சிகள் மனவள கலை பயிற்சிகள். இறைவன் என்ற வார்த்தையை இறைநிலை என்று மாற்றமைத்தவர் வள்ளல் பெருமான். அந்த வார்த்தையை அற்புதமாக கையாண்டவர் பகவான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். உதாரணமாக இந்த சமையல் தானியங்களிலே மிக சிறியது கசகசா என்று இங்க தமிழ்நாட்டில் சொல்லுவார்கள். வெண்மை நிறத்திலே மிக மிக சிறிய உருண்டைகளாக இருக்கும். அதை அறுவடை செய்து ஒரு அறையிலே குவித்தால் தரை எங்குமே புலப்படாது. அதெல்லாம் சேர்த்து கோணி பைகளிலே மூட்டைகளாக கட்டிவிட்டால் பிறகு தரை கண்ணுக்கு புலப்படும். இதுவரை கண்ணுக்கு தெரியாமல் இருந்த தரை இப்போது நமக்கு புலப்படுகிறது. அப்ப தெரியாமல் இருந்தது காரணம் என்ன என்றால், அந்த அறை முழுவதும் கசகசா இறைந்து கிடந்ததால். அப்ப இறைந்து என்றால் இங்கு இருக்கிறது, இங்கு இல்லை என்று பிரித்து காட்ட முடியாத அளவுக்கு எங்கும் நிறைந்திருந்தால், இறைந்திருந்தால் அது இறைநிலை. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்று தாய்மான் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலாக முடிக்கிறார், கண்டனவெல்லாம் மௌன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம்.
அப்ப எது எங்கு இங்கு எனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கிறது இறைந்திருக்கிறது என்றால் அதுதான் அருளோடு நிறைந்தது அந்த சுத்த வெளி இறைநிலை. அதை அறியக்கூடிய வழிவகை என்ன என்றால், மௌன உரு வெளியை அறிகின்ற வழி மௌனம். அப்போ அருவமாகிய சுத்த வெளியாகிய ஆதி சிவமே எப்படி எல்லாமாக தரமாற்றம் அடைந்து நானாகவும் வந்தது என்ற சரித்திரத்தை அறியாமல் கடவுள் என்ற சொல்லுக்கு பொருள் விளங்காது. அதனால் இந்த இறைநிலை எப்படி எல்லாமாக பரிணமித்தது என்ற ஒரு சிறு விளக்கம் நமக்கு அவசியம். எழுச்சி பெற்ற இறைநிலை துகளாக நொறுங்கி துகள்கள் குவிந்து அணுவாகி அணுக்கள் குவிந்து பூதங்களாகி அவை இணைந்து ஜீவன்களாகி நுண்ணுயிர் முதற்கொண்டு மனித நிலையிலே நிறைவு பெற்றது பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாறு. இதை மனிதன் அறிய வேண்டிய அவசியம் உண்டு. கட்டாய தேவை எது? மனிதனாக பிறந்தவன் தன் மூலத்தை அறியவில்லை என்றால் வாழ்க்கையை துன்பம் இல்லாமல், நோய் இல்லாமல், எந்தவித பிரச்சனை இல்லாமல் லகுவாக, இனிமையாக, நலமாக அமைத்துக் கொள்ள இயலாது. அது இயலவில்லை என்பதற்கு இன்றைக்கு உள்ள உலகமே சாட்சி. வேறு ஆதாரம் நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்ன? The remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்றார் மகரிஷி. அப்ப அறிவின் தெளிவு பெறக்கூடிய வழிவகை என்ன? அதைத்தான் பிரபஞ்ச வரலாற்றாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆதிசிவமாகிய சுத்த வெளி எல்லாமாக மாற்றம் பெற்றது அல்லவா? அந்த மாற்றத்தில் நிகழ்ந்த ஒரு சிறப்பு என்ன என்றால் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற விதி. பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி என்று சொல்லுவார்கள் விஞ்ஞானத்தில். இந்த விதிதான் இயற்கை சட்டமாக பேசப்படுகிறது. அது விஞ்ஞான வார்த்தையில் சொன்னால் இயற்கை சட்டம், லா ஆஃப் நேச்சர். தத்துவ ரீதியாக பேசினால் தெய்வ நீதி, இறைநீதி, தர்மம், அறநெறி. இந்த தெய்வ நீதிதான் நம்முடைய செயலுக்கு விளைவு என்று கர்ம யோகமாக பேசப்படுகிறது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்று அருமையான கேள்வி எழுப்பினார் மகரிஷி. அந்த தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்வது அதுதான் இறை வழிபடுதல். இறை வழிபடுதல். இறை தெய்வம், வழி என்றால் பாதை, படுதல் ஈடுபடுதல் என்றால் இணைத்துக் கொள்ளுதல். எனவே புதிய ஒரு சிந்தனை என்ன என்றால் இறை வழிபாடு என்பது தேங்காய், பழம், அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை அல்ல. அந்த தெய்வ நீதியை அறிந்து, உணர்ந்து, மதித்து பின்பற்றி வாழ்வதே இறை வழிபாடு. அதனால்தான் வள்ளு பெருந்தகை உலக பொது மறையாக திருக்குறளை எழுதிய போது
முதல் அதிகாரத்திற்கு வைத்த பெயர் இறை வழிபாடு அல்ல, கடவுள் வாழ்த்து என்று பெயர் வைத்தார். ஏன் இறை வணக்கம் என்றோ இறை வழிபாடு என்றோ பெயர் வைக்காமல் ஏன் கடவுள் வாழ்த்து என்று பெயர் வைத்தார்? இதுவே ஒரு ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை. வள்ளுவத்தை தொடங்குவதற்கு முன்பு அந்த முதல் அதிகாரத்தின் தலைப்பே ஒரு ஆராய்ச்சிக்குரிய தலைப்பு. ஏன் கடவுள் வாழ்த்து என்று பெயர் வைத்தார்? அந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சாமி சொல்வார்கள், கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. இது கொஞ்சம் ஒரு நாத்திக பார்வையாக தெரியும். கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. சரி, திருமந்திரம் என்ன சொல்கிறது என்றால், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கிறது. இப்ப தன்னை அர்ச்சித்தல் என்றால் என்ன பொருள்? தெய்வத்தை அர்ச்சிக்கிறோம், அதுக்கென்று கட்டணத்தை செலுத்தி அர்ச்சகரிடத்தில் என்னுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அவர் சில மந்திரங்களை உச்சரிக்க, இது அர்ச்சனை என்ற ஒரு சடங்காக தொடர்கிறது. தன்னை அர்ச்சித்தல் என்றால் எனக்கு யார் அஷ்டோத்திரம் சாஸ்திரம் எழுதி வைத்தார்கள்? அவரவர்களுக்கு ஒரு சகஸ்ரநாமம் உண்டா, அஷ்டோத்திரம் உண்டா என்ன? தன்னை அர்ச்சித்தல் என்றால் என்ன பொருள்? பைபிளிலே பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று ஒரு வசனம் உண்டு. தேவாலயங்களில் யார் அர்ச்சனை செய்கிறார்கள் என்றால், இங்கேயும் ஒரு புதிய சிந்தனை. அர்ச்சனை என்பது தெய்வத்தை துதி பாடுவதல்ல, மந்திரங்கள் சொல்வது அல்ல. அர்ச்சித்தல் என்றால் தூய்மைப்படுத்துதல் என்று பொருள். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான். எப்படி தூய்மைப்படுத்துவது என்றால், அந்த தெய்வ நீதியின்படி இணைந்து வாழ்ந்து தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வது. அதை இறை வழிபாடு என்று திருமந்திரம் பேசுகிறது. அதனால் தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய வழி என்ன என்கின்ற போதுதான் கடவுள். அந்த அர்ச்சிக்கின்ற வழி என்ன என்றால், உள் கடந்து செல்வது கடவுள். அதாவது உயிர் மீது மனம் வைத்தலும் நிலைத்தலும். இதை குறிக்கின்ற சொல் தான் கடவுள். டைவ் இன் இஸ் டிவைன். அதாவது மனதின் இயல்பு உடலை விட்டு வெளியே ஓடுவதுதான். புற பொருட்களிலே மக்களிலே தொடர்பு கொண்டு உலக இன்பங்களை துய்ப்பதுதான் மனதினுடைய இயல்பே, வெளியே ஓடுவது. அப்படி ஓடுகின்ற மனதை நிறுத்து என்பது பிரத்யாகாரம். நிறுத்திய மனதை குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மேலேயோ மந்திரத்தின் மேலேயோ நிலை நிறுத்து என்பது தாரணா. அப்படி பழகிய பிறகு வெளியே நின்று பழகிய மனதை தன்னுள்ளே திருப்பு, தியானம். அந்த தியானத்தின் பக்குவ முறை, படித்தளங்கள் தவம், அதன் உச்சம் சமாதி என்று வகுத்து தந்த மகான் பதஞ்சலி. அஷ்டாங்க யோகம் என்று யமம் நியமம் ஆசனம் பிரணயமம், இது 4 உடலுக்கான பயிற்சிகள். பிரத்யாகார தாரணா தியான சமாதி மனதுக்கான பயிற்சிகள்.
என்று 8 பயிற்சிகள் இணைத்து அஷ்ட அங்க யோகம் வைத்தார். இந்த கருத்தை மகர்ஷி அவர்கள் ஒரு கவிதை சொன்னார்கள். கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன். வள்ளுவர் சொன்னது கடவுள் வாழ்த்து. கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன். கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. பக்தர்கள் இதை ஊன்றி காணவில்லை. கடவுள் என்ற ஆக்கினை குறிப்பை மாற்றி, கடவுள் என்றால் இது வினை சொல். அதை செய், உள் கடந்து போ என்ற உத்தரவு. கடவுள் என்ற ஆக்கினை குறிப்பு என்றால் உத்தரவு சொல். அந்த ஆக்கினை குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கு அப்பெயரை கொண்டார். யுகங்களை பார்த்தான், புகைப்படங்களை பார்த்தான், இதுதான் கடவுள் என்று நம்பிவிட்டான். கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி, கடவுள் என்ற இரு சொற்களை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்று ஒற்றை சொல்லாக்கிவிட்டான். கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் என்று மனிதன் ஓர் குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்றார் கண்ணதாசன். எனவே கடவுள் என்ற சொல் உள் கடந்து செல் என்ற வினை சொல், அது பெயர் சொல் அல்ல. அப்படி உள் கடந்து செல்கின்ற போது பெற்ற, பெறுகின்ற, பெறக்கூடிய அனுபவங்கள் என்ன? வாழ்நாளின் பெரும் பகுதி வாழ்ந்து கண்டால்தான் அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அந்த அனுபவங்களை நான் இப்படி பெற்றேன், நீங்களும் பெறலாம் என்று ஒரு மாமனிதர் மகான் வழிகாட்டுவது ஒரு உரை, ஒரு சொற்பொழிவு பேச்சு, ஒரு விளக்கம். அப்போ கடவுள் வாழ்த்து என்றால் வள்ளுவன் சொல்லுகிறான், நான் உள் கடந்து சென்று வாழ்ந்து பார்த்தேன், அந்த அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். வாழ்த்து உரை, வாழ்த்துரை. வாழ்த்தி உரைப்பது மட்டுமல்ல, வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. அப்போ உள் கடந்து சென்று வாழ்ந்து பெற்ற அனுபவங்களை எடுத்து உரைப்பது கடவுள் வாழ்த்துரை. அதை கடவுள் வாழ்த்து என்று சொன்னார். அதற்கு அவர் என்ன வழியை சொல்லுகின்றார் என்றால் 27வது அதிகாரத்துல தவம் என்று ஒரு தலைப்பில சொல்லுகின்றார். உள் கடந்து செல்வது என்றால் என்ன? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்று தவத்தை அன்றாட கடமைகளில் ஒன்றாக்கியவர் வள்ளுவ பெருந்தகை. தவம் செய்தால்தான் நீ மனிதன். தவம் செய்யவில்லையா நீ அரக்கன். எப்படி? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். சரி, மற்ற அல்லார் யார் தவம் செய்யவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள்? தவம் செய்பவர்கள் தன் கடமையை செய்வார்கள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். சரி, தவம் செய்யாதவன் என்ன செய்வார்? மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தவத்திற்கு எதிர்ச்சொல் அவம். அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. இப்போ தவத்திற்கு பொருள் தெரிகிறது. ஏதோ ஒரு அமைதியா உட்கார்ந்து ஒன்றையே நினைத்திருப்பது என்பது ஒரு பொருள் தெரிகிறது. இதற்கு எதிர்ச்சொல் அவம் என்றால் அதற்கு என்ன பொருள்? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா என்று சொல்கின்றோமே, கருமையம்,
அந்த ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி தான் ஆசைப்படுகின்ற அனைத்தையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு வெறியை ஏற்படுத்துகின்ற பாவனை அவம். ஆண் அவம் ஆணவம். ஆணவத்திற்கு என்ன விளக்கம்? அதாவது அனைத்து செல்வங்களும் நிறைவாக பெற்றவன் ராவணன். ஆணவத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவன் ராவணன். அதன் வெளிப்பாடு என்ன என்றால் சீதையை கவர்ந்து சென்றான். சீதையை துய்க்க முடியுமா என்றால் உடன்பாடு இல்லாத பெண்ணை வற்புறுத்தினால் அவனுக்கு தலை வெடித்து சாவான் என்பது சாபம். அப்ப இவனாக வலிந்து அடைய முடியாது அவளை. என்றைக்காவது சீதை ராவணனுக்கு உடன்படுவாளா? சாத்தியமே இல்லை. அப்ப அவளாகவும் வரமாட்டால், இவனாகவும் வற்புறுத்த முடியாது. அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் சீதை ஒரு பயனற்ற பொருள், சீதை ஒரு பயனற்ற வஸ்து. விட்டு தொலைக்க வேண்டியதுதானே, ஏன் விட முடியவில்லை? தனக்கு எக்காலத்தும் எந்த வகையிலையும் பயனாகாது என்று தெரிந்தாலும் விட்டு கொடுக்க விரும்பாத மனமே ஆணவம். ஒவ்வொரு வீட்டிலே எத்தனை பொருள் வைத்திருக்கோம் என்று பாருங்கள். இது எத்தனை நமக்கு பயனுள்ளது, எத்தனை பயனற்றது? பயனற்றது எடுத்து தருவதற்கு மனம் வந்ததா? ஒரு சுய ஆய்வு செய்து பாருங்க. நம்மிடத்துல ஆணவம் உண்டா இல்லையான்றதை கண்டுபிடித்து விடலாம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஆணவத்தின் வெளிப்பாடுதானே பாவகர்மாக்கள். அப்போ தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பத்தையே தரக்கூடிய எண்ணம் சொல் செயலை செய்ய வைப்பது அவம், அதர்மத்தின் வெளிப்பாடு. இதற்கு எதிரானது, மாற்றானது, தர்மம் சார்ந்தது தவம். அப்ப தவம் என்பது வெறுமனே மனம் ஒடுங்குதல் மட்டும் அல்ல, கையை கோர்த்து கண்ணை மூடி அமர்வது மட்டும் அல்ல. இந்த பயிற்சியை மேற்கொண்டால் வாழ்க்கை தர்மத்தை சார்ந்து அமைந்துவிடும். எண்ணம் சொல் செயல்களிலே தர்மம் தழைக்கும். அப்ப தவத்துக்கு வெளிப்பாடு என்ன என்பதை இன்னொரு குறளிலே சொன்னார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு. ஒருவன் தவம் செய்கிறான் என்றால் எப்படி அடையாளம் காண்பது என்றால் அவன் உற்ற நோய் நோற்பான். எந்த துன்பம் ஏற்படுகிறதோ, இயற்கை துன்பங்கள், பசி ஒரு துன்பம், தாகம் ஒரு துன்பம், உடல் கழிவு ஒரு துன்பம், அதை மட்டுமே நீக்குவதற்கு செயல் செய்வான், தர்மத்தின்படி செயல் செய்வான். உற்ற நோய் நோன்றல். உயிருக்கு உருகன் செய்யாமை. தன் உயிருக்கோ பிற உயிருக்கோ எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடியதை செய்ய மாட்டான். இதைத்தான் மகர்ஷி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடு என்றார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். உற்ற நோய் நோன்றல். துன்பப்படுவோருக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன். உயிருக்கு உருகன் செய்யாமை. இப்படி இந்த இரண்டொழுக்க பண்பாடு முதலில் வகுத்தவர் வள்ளுவ பெருந்தகை. அது எதனுடைய வெளிப்பாடு என்கிறார்? அற்றே தவத்திற்கு ஒரு.
ஒருவன் தவம் செய்கிறான் என்றால் இந்த 2 ஒழுக்கங்கள் அவனிடத்தில் இருக்கும். இருந்தால் அவன் தவத்திலே தேர்ச்சி பெற்றவன். இல்லை என்றால் வெறுமனே கையை கோர்த்து கண்ணை மூடி உட்காருபவன். பிறருடைய மதிப்புக்காக தவம் செய்பவன். பல பக்தர்கள் அப்படித்தான். எல்லோரும் தன்னை பக்திமான் என்று பாராட்ட வேண்டும். அதற்காகவே நான் இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போவேன், சபைக்குள்ள அங்க போவேன், வெள்ளிக்கிழமை இங்க போவேன், திங்கட்கிழமை அங்க போவேன், அமாவாசைக்கு இங்க போவேன், பௌர்ணமிக்கு இங்க போவேன். எங்கேயோ போ, யார் கேட்டார்கள்? இது ஒரு வேஷ பக்தி. இதே போல் தவமும் ஒரு வேஷ தவம். அதனால் மாற்றம் முகிழவில்லை என்றால் நாம் இதை செய்தோம் என்பதற்கு அர்த்தம் இல்லை. அதுதான் தவத்துடைய வெளிப்பாடு. அதை செய்யவில்லை என்ற போது மற்ற அல்லார் அவம் செய்வார். காரணம் ஆசை உட்பட்டு. ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்த பிறகு ஒழுக்கத்தை எங்கே தேடுவது? பண்பாட்டை எங்கே தேடுவது? ஆசையே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் என்று தீர்ப்பளித்த மகான் புத்தர் பெருமான் அல்லவா? எல்லா அதர்மத்திற்கும் காரணம் ஆசை தானே. ஆசையற்ற பிறகு அதர்மம் எங்கே வர முடியும்? அதனால் இந்த அவத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றால் ஒரு வழி உண்டு. அது தவத்தின் வழியாக தப்பிவிடும். தவம் தான் அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வழி. அந்த தவத்தின் அடையாளம் என்ன என்றால் உள்கடந்து செல்வது. உடலுக்கு உள்ளாக உயிர் மையங்களிலே மனதை நிறுத்துவது. அப்படி நிறுத்துகின்ற போது உயிரை அறியலாம், உயிருக்கு உட்பொருளாகிய தெய்வத்தையும் அறியலாம். அப்ப ஆத்மாவை அறிவது ஆத்ம தரிசனம். ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை உணர்வது பரமாத்ம தரிசனம். பரமாத்மாவுக்கு மூலமாகிய தெய்வத்தை அறிவது தெய்வ தரிசனம். இந்த மூன்றுக்கும் வழிகாட்டுபவர் குரு. குரு தரிசனமே 3 தரிசனத்திற்கும் அடிப்படை. குரு தரிசனம் இல்லாமல் இந்த 3 தரிசனங்களும் கிட்டாது. அதனால் கடவுள் வாழ்த்து என்று முதல் அதிகாரத்தின் தலைப்பை வள்ளுவ பெருந்தகை அமைத்து தந்தார். இந்த இறைவனை ஏன் அறிய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் துன்பம் நீங்கி வாழ்வது. சரி, இதை மனிதன் தோன்றிய போதே கண்டுவிட்டானா? எளிய முறை குண்டலினி யோக தீட்சை என்பது மகரிஷி மக்கள் சமுதாயத்திற்கு அளித்த கொடை. மகரிஷிக்கு முன்பு வரைக்கும் இந்த முறை கிடையாது. பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை கொண்டு மூக்கை பிடித்துக் கொண்டு அடைந்தவர்கள் ஏராளம். சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார்கள் முன்னாளில் பல்லோர். ஆனால் தவத்தின் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். அப்படி வாழ்ந்த காலம் மிக நீண்ட சரித்திரம் மனித வரலாற்றிலே. அதனால்தான் இன்றைக்கும் தவம் செய்வது என்றால் கிட்டத்தட்ட இயலாத காரியம். எத்தனை கனவுகள் தினந்தோறும், எத்தனை கனவுகள். ஒரு முறையாவது வாழ்நாளிலே தவம் செய்தது போல் கனவு வருவது உண்டா? ஒரு முறையாவது வாழ்நாளிலே தவம் செய்வது போல் ஒரு கனவு வந்தது உண்டா? ஏன் வருவதில்லை? அந்த அனுபவங்களே வான்காந்தத்தில் அவ்வளவாக இல்லை. இந்த பூமியின் காந்த களத்துல சுத்தமாக கிடையாது. உணர்ச்சி வயப்பட்ட விலங்குகளின் பதிவுகள் தான்
விலங்குகள் என்றால் விலங்கினம் அல்ல, விலங்காக வாழ்கின்ற மனிதனின் அனுபவங்கள் தான் பூமியின் காந்த களத்தை கெடுத்து வைத்திருக்கின்றன. இதை டாக்டர் ப்ரூஸ் ஹரால்ட் லிப்டன் என்ற ஒரு விஞ்ஞானி, 85 ஆண்டுகள் அவருக்கு, அவர் வாழ்நாளில் ஆய்ந்து கண்ட உண்மையை சொல்லுகின்றார். நம்முடைய எண்ணம் என்பது நமது எண்ணம் மட்டும் அல்ல. இந்த பூமியின் காந்த களத்திலிருந்து நம் மீது பிரதிபலிக்கின்ற எண்ணங்கள் 1000. ஒரு சிறு எண்ணம், ஒரு ஆசை தோன்றிவிட்டால் அடுத்த சனமே அதை பேராசையாக பெருகிவிடும், உடனே அனுபவிக்க வேண்டும் என்ற வேகம் வந்துவிடும். அந்த வேகத்தை தருவது பூமியின் காந்த களத்திலிருந்து வருகின்ற அலைவீச்சு. அதனால் இந்த பூமியின் காந்த களமே கெட்டு கிடக்கிறது. இங்கு தவம் செய்வது பிரம்ம பிரயத்தனம், பகீரத பிரயத்தனம். மற்ற எல்லா வேலைகளும் மிக எளிது. ஆசைப்படுவதா, ஏகப்பட்ட ஆசைகள் வரும். கோபப்பட வேண்டுமா, சொல்ல வேண்டாம். கவலை வேண்டுமா, அள்ளி வரும். பாவம் செய்ய வேண்டுமா, அமோகமாக வரும். ஆனால் தர்மத்தை பின்பற்ற வேண்டுமா, அவ்வளவு எளிதில் முடியாது. தவம் செய்ய வேண்டுமா, அவ்வளவு எளிதில் முடியாது. அதனால்தான் மகர்ஷி வரப்பன் நுட்பத்தை கண்டுபிடித்தார். பூமியை கடந்து மேலே போய்விடு. இங்கேதானே எண்ணங்கள் தாக்கும், அப்ப இது கடந்து மேலே போய்விடு. இந்த பூமியின் அனைத்து அனுபவங்களும் 14 முதல் 20 40 வரைக்கும் தான். பூமியின் அனைத்து களங்கமும் 14 முதல் 40 வரைக்கும் தான். 13ஐ தொட்டு விட்டால் பூமியை கடந்து விடலாம். அப்போ தவம் லயமாகும். அதனால்தான் ஆகல தீட்சை 13 8 அலைச்சுழல் வேகம், துரியம் 8 நிலைக்கும், சக்திகளும் 7 முதல் 4, சிவகலம் 3 முதல் 1 என்று தவத்திலேயே வெற்றி பெறுவதற்கான நுட்பத்தை கண்டு சொன்ன மகான் காயத்ரி மகர்ஷி அவர்கள். வேறு யார் இந்த நுட்பத்தை சொல்லவில்லை. சிவவாக்கிய ஒரு இடத்துல சொல்லி வைத்தார். துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே என்று சிவவாக்கிய ஒரு இடத்துல சொல்லி வைத்தார். ஆனா போகின்ற பாதை எப்படின்னு சொல்லவில்லை. அந்த பாதையை அமைத்து தந்த மகான் காயத்ரி மகர்ஷி அவர்கள். அதனால் இன்றைக்கு தவத்திலே வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு மார்க்கத்தை வடிவமைத்து தந்த மகானுக்கு இந்த உலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஆனால் நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. யாருக்கும் நன்றி இருப்பதாக தெரியல. எத்தனையோ பிரபலங்களை எல்லோருக்கும் தெரியும். காயத்ரி மகர்ஷி யார் என்று கேட்டு பாருங்கள், யாராவது சொல்லுவார்களா என்று பார்ப்போம். எனக்கு தெரியும் என்று. தமிழகத்தின் 10 கோடி மக்களிலே சில லட்சங்கள் சொன்னாலே அதிசயம். அதனால் இவர்களுக்கு அறியக்கூடிய வகையில் ஒரு கதையை சொன்னார்கள். அதுக்கு இதிகாசங்கள் என்று பெயர். இதிகாசம் என்ற சொல்லுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பொருள். இதிகாஸ் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பொருள். அப்படி வாழ்கின்ற வழிமுறை சொல்கின்ற போது அந்த இதிகாசத்திலே 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இலக்கு, இயம், இலக்கியம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். வாழ்வின் இலக்கு என்ன என்று விளக்குதல் இலக்கியம். என்ன இலக்கு? இதெல்லாம் தெரிந்து உள் கடந்து சென்று இறைவனை அறிந்து தர்மத்தோடு வாழ்வது நோக்கம். உடனே கிட்டிவிடுமா அந்த பேரு? பெரும் முயற்சி அல்லவா தேவைப்படுகிறது. அதுக்கு நீண்ட காலம் அல்லவா தேவைப்படுகிறது. அதுவரைக்கும்
அதர்மம் செய்யாமல் காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறை போதிக்க வேண்டும். துன்பம் இல்லாத வாழ்வுக்கு ஒரு வழிவகையை போதிக்க வேண்டும். அப்ப காப்பு இயம் காப்பியம். எனவே இதிகாசம் என்ற வாழ் நெறிக்குள் இலக்கியம் காப்பியம் என்ற இரு கூறுகள் அடங்கும். அப்படி 3 இதிகாசங்கள் தமிழ் மொழியிலே நமக்கு சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, பிறகு தமிழிலே அது திருத்தி அமைக்கப்பட்டது. மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம். அதுலேயும் பாருங்க, ராமாயணத்தின் வில்லனை பற்றி சொல்லிவிட்டேன், ராவணன். மகாபாரத வில்லன் யார் என்றால் துரியோதனன். அதனன், துரியோதனன். அதனன் என்றால் உச்சிக்கு, துரியம் என்ற உச்சிக்கு வரக்கூடிய வழிவகை தெரியாமல் தவிப்பவன், அதனால் ஆணவத்தில் சிக்கியவன். அந்த வார்த்தை துரியோதனன். அதனால் அவனுடைய தேர்கொடியில இருக்கின்ற சின்னம் பாம்பு, குண்டலி சக்தி. அவனுக்கு எதிரி யார் என்றால் அர்ஜுனனும் பீமனும் மட்டும்தான். வேற யாரும் அவனுக்கு எதிரியே கிடையாது. பீமன் வாயு புத்திரன், பிரணயாமம். அர்ஜுனன் இந்திரனின் மகன், இந்திரிய சுகங்கள். அப்ப தவத்திற்கு இடையூறு புலன் இன்ப நாட்டமும் மனம் ஒடுங்காத வாசியோகமும். அதனால் அந்த 2 வில்லன்கள், அந்த 2 பேர் மீது இவனுக்கு பகைமை. எதை கொண்டு இவரை வெல்ல முடியும் என்றால் புலன் இன்பத்தை வெல்வதற்கு அறிவு சார்ந்த வாழ்க்கை அவசியம். அதனால் அறிவு சார்ந்த சூரிய புத்திரன் கர்ணனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு தந்த விலை ஒரு நாடு. என்ன விலை கொடுத்தாவது பெரியோரை துணை கோடல் என்று வள்ளுவப்பெருந்தகை சொன்னார். அதை வாழ்ந்து காட்டியவன் துரியோதனன். விலை கொடுத்து வாங்கினான் நட்பை. சரி, ஆனால் தோற்று போய்விட்டான். அவனால் ஜெயிக்க முடியவில்லை. அடுத்து 3வது வில்லன் சூரபத்மன். இவன் எப்படி என்றால் 1008 அண்டங்களை வென்றவன், 108 கோடி யுகங்கள் ஆயுள் பெற்றவன், எங்கும் பயணிக்கக்கூடிய இந்திரஜால ரதம் கொண்டவன். அவ்வளவு திறமை சார்ந்தவன், தவ வலிமை வாய்ந்தவன். ஆனால் கடைசி நாள் யுத்தத்திலே அவன் அனைத்து அஸ்திரங்களும் தோற்று போக முருகனின் கணையிலிருந்து தப்பிக்க விருட்சமாக மாறி நின்றான். முருகனின் சக்தி ஆயுதம் அந்த விருட்சத்தை 2ஆக பிளந்தது. ஒன்று சேவர் கொடியாக மாறியது, இன்னொன்று மயில் வாகனமாக மாறியது. 2ஐயும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் முருகன். இப்ப என்ன சிறப்பு என்றால், ராமனை வணங்குகின்ற எவரும் ராவணனை வணங்குவதில்லை. கிருஷ்ணனை வணங்குகின்ற எவரும் துரியோதனனை வணங்குவதில்லை. முருகனை வணங்குகின்ற எவரும் சூரனை சேர்ந்தே வணங்குகிறார்கள். சேவர் கொடியையும் மயில் வாகனத்தையும் சேர்த்தே வணங்குகிறார்கள். அப்ப சூரன் வணக்கத்திற்கு உரியவனானான். ஏனென்றால் அவன் கடைசி கட்ட யுத்தத்தின் போது வந்தவன் முருகன் என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் சரணடைய முடியாதபடிக்கு என் ஆணவம் தடுக்கிறதே என்ற உண்மையை உணர்ந்தான். அதனால் அவன் வணக்கத்துக்குரியவனானான். அப்ப 3 இதிகாசங்களில் 3 வில்லன் பாத்திரங்களில் படிப்படியான ஒரு முன்னேற்றம். தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ ராவணன்.
தன்னை திருத்திக் கொள்ள விரும்பினாலும் தோற்று போனவன் துரியோதனன், தன்னை திருத்தி வெற்றி பெற்றவன் சூரபத்மன். அதனால் வணக்கத்துக்குரியவனானான். இந்த 3 இதிகாசங்களை தொடர்ந்து வந்த 4வது இதிகாசம் வேதத்திரியம். இது எப்படி இதிகாசமாகும்? இங்கே கதையும் இல்லை, கதாபாத்திரமும் இல்லை, வில்லனும் இல்லை, கதாநாயகனும் இல்லை. இது எப்படி இதிகாசமாகும்? இதிகாசத்தின் உட்பொருள் இலக்கியம், காப்பியம் தானே, அந்த வழிவகை தானே. இங்கே கதைகள் இல்லை, கதாபாத்திரங்கள் இல்லை, சம்பவங்கள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அங்கே பிரதிபலிக்கும். அதனால் வாழ்வின் நோக்கம் இது என்று எடுத்து காட்டுகின்ற இலக்கியம் இங்கே உண்டு. அப்படி இலக்கை நோக்கி வாழ்கின்ற காலத்தில் துன்பம் வராமல் காத்துக்கொள்வது எப்படி என்ற கர்மயோக வாழ்க்கை நெறி காப்பியமாக இருக்கிறது இங்கே. எனவே இலக்கியமும் காப்பியமும் இணைந்தது இதிகாசம் என்றால், இந்திய வரலாற்றில் 4வது இதிகாசம் வேதத்திரியம். இதை உலகுக்கு அறிய வேண்டிய, கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம்முடையது. எனவே கடவுள் என்று குறிப்பை தந்து விட்டார்கள். ஆனால் உள்கொடர்ந்து செல்வதற்கு இத்தனை விளக்கங்கள் நமக்கு அவசியம். அந்த விளக்கத்தில் தெளிவும் அவசியம். அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய, அதாவது இதிகாசத்தின் கதாபாத்திரம் மட்டுமல்ல, கடவுள் கதாபாத்திரங்களே ஏராளம். பிரம்மா என்கின்றோம், விஷ்ணு என்கின்றோம், சிவம் என்கின்றோம். அதிலே ஆதி சிவம், ருத்ரசிவம் என்று பிரிக்கிறோம். அப்ப என்ன பொருள்? சவம் எழுச்சி பெற்றால் சிவம், சவம் இருப்பு, எழுச்சி பெற்றால் சிவம் இயக்கம். இருப்பே எழுச்சி பெற்றது என்று பொருள். அதை மிக அற்புதமான ஒரு புராண கதையில சொல்லுவார். ஒரு நாள் தேவர்கள் மற்ற பூதகணங்கள் எல்லோரும் சிவபெருமான் தரிசிப்பதற்காக கைலாயம் போகிறார்கள். சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார். முடியும் வரைக்கும் எல்லாம் காத்திருக்கிறார்கள். தவம் முடிந்து சிவன் கண்ணை திறந்த பிறகு எல்லோரும் அவரை போற்றி துதிக்கிறார்கள். அதுல இந்திரன் கேட்கிறான், பெருமானே, நாங்கள் எல்லோரும் உண்மை அடைவதற்காக தவ முறை, தியானங்கள், பூஜை, புனஸ்காரங்கள் இப்ப எதையோ செய்கின்றோம். ஆனால் தாங்களோ எப்போதும் தனிமையில் தியானத்தில் இருக்கிறீர்களே, நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? மிக அற்புதமான கேள்வி. சிவனே தவம் செய்கிறான். அப்ப இலக்கு யார்? யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? சிவன் சொன்னார், நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். இப்ப சிவனுக்கு ஒரு மூலம் உண்டா? என்ன கருத்து என்றால், இவர்கள் காண்கின்ற சிவம் உருவ சிவம், தோற்ற சிவம், மனித சிவம், மனித வடிவில் சிவம். இந்த தோற்றத்திற்கு மூலம் அரூப சிவம், ஆதி சிவம். அந்த அரூபத்தை அடைகின்ற வழி தவம் என்று சிவனின் தத்துவமே அதன் மூலம் அரூபம் என்றும் அடைகின்ற வழி மௌனம் என்றும் காட்டிவிட்டது. அதற்கு குருவின் துணை அவசியம் என்பதை காட்டியதுதான் தட்சிணாமூர்த்தி தத்துவம். குரு தெற்கு நோக்கி அமர வேண்டும், சீடன் வடக்கு நோக்கி அமர வேண்டும். வடக்கிருத்தல் என்ற ஒரு சடங்கு உண்டு. தமிழ் இலக்கியங்களிலே வடக்கிருத்தல் என்ற சொல் ஒன்று உண்டு. உண்ணாது உறங்காது வடக்கு நோக்கி இருப்பது என்று அதுக்கு ஒரு கருத்து சொல்லியவார்கள். அப்படி ஒரு தற்கொலை முயற்சி அல்ல. வடக்கிருத்தல் என்றால் தெய்வத்தை நாடிய பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுதல் என்று பொருள்.
அப்ப குரு தெற்கு நோக்கி இருந்து உபதேசம் செய்கிறார், சீடன் வடக்கு நோக்கி இருந்து உபதேசம் வாங்குகின்றான். பிறகு அந்த உபதேசத்தின் மூலம் பயிற்சி செய்து இறைவனை அடைகின்றான். அப்ப சிவ தத்துவமே இங்கே குரு தத்துவமாக, தட்சிணாமூர்த்தி தத்துவமாக சொல்லப்படுகிறது. அப்படி சிவமே எழுச்சி பெற்று இறை துகள் என்று வருகின்ற போது சக்தி என்று பெயர். அந்த துகள்கள் குவிந்து விண் ஆகின்ற போது பிரம்மம் என்று பெயர். அந்த இயக்கத்தில் தோன்றுகின்ற அனைத்தையும் ஒரு சீர்மையோடு கருணையோடு காக்கின்ற கடமை, அந்த அருள் பாலித்தல் என்று வருகின்ற போது மகாவிஷ்ணு என்ற கதாபாத்திரம். தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் முடிய வேண்டும் என்பது விதி. அந்த விதிக்கு ருத்ர சிவம் என்று பெயர். எனவே சிவமே அனைத்து கதாபாத்திரங்களாக மாறுகிறது. எப்படி குழந்தை சிறுவனாக, இளைஞனாக, மகனாக, கணவனாக, தந்தையாக பல கதாபாத்திரங்கள் ஏற்கின்றன வாழ்க்கையிலே, அதே போல் பரிணாமத்தில் இறைவன் ஏற்ற கதாபாத்திரங்களுக்கு பெயர் சக்தி, பிரம்மம், விஷ்ணு, ருத்ரசிவம், விநாயகன், முருகன், இப்படி பல வடிவங்கள். எனவே இத்தனை வடிவங்களும் அந்த பரிணாமத்தின் நீதிகளை காட்டுகின்றனவே தவிர அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது காட்டுகின்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு பயிற்சிகளுக்கு வர வேண்டும். அது உள் கடந்து செல்கின்ற போதுதான் மனிதன் தன்னையும் அறிய முடியும், தெய்வத்தையும் அறிய முடியும். அப்போ இறைவன் என்பது எங்கும் இறைந்து கிடக்கின்ற இறைநிலை. அந்த தெய்வத்தை அறிகின்ற, அடைகின்ற வழி தவம் என்ற உள் கடந்து செல்கின்ற பயிற்சி முறை. அப்ப கடவுள் என்பது ஒரு பயிற்சி முறை. இறைநிலை என்பது அனைத்திற்கும் மூலமாகிய பரம்பொருள் விளக்கம். இந்த பயணம்தான் இரண்டுக்கும் உள்ள இணைப்பு. இதை ஒரு சடங்கை வைத்தார்கள், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா ஆலயங்களிலும் தேர் திருவிழா என்று ஒன்று உண்டு. சாமி அழகா சொல்லுவார்கள், ஒரு முனையிலே வடக்கயிறை பற்றி கொண்டு பக்தர்கள், அந்த வடக்கயிறின் மறுமுனை தேர். தேரிலே உற்சவமூர்த்தி வீற்றிருப்பார். இப்போ அந்த வடக்கயிறை பற்றிருக்கின்ற பக்தன் அதை பற்றி கொண்டே போனால் எங்கே போய் முடிவான்? தேர் மீது உற்சவமூர்த்தி. அப்போ மனிதன் மனம் மறுமுனை தெய்வம், மனதின் மறுமுனை தெய்வம். இந்த தத்துவத்தை கண்ணதாசன் அற்புதமா கையாண்டார். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது. இன்னொரு ஆதங்கம் பாருங்க. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது. வருஷா வருஷம் திருவிழா மட்டும்தான் நடக்குது. ஆனா தெய்வம் எது என்று யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அந்த பாடலின் கடைசி 4 வரிகள் வருகின்றன. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது. 2 எக்ஸ்ட்ரீம் எண். ஒன்று சடங்கு முறை, இன்னொன்று ஞான விளக்கம். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது. இதுக்கு என்ன பொழிப்புரை, விளக்கம் என்ன என்றால், இது வெறும் சடங்கு.
வருஷ வருஷம் நிகழ்கிறதே பல இடங்களிலே. இது வெறும் சடங்கு. தெய்வத்தை அறிந்தவன் இல்லை. தெய்வம் போல் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவனும் இங்கு இல்லை. ஆனால் இங்கு பயிற்சியின் மூலமாக கடவுள் என்ற தத்துவத்தை அறிந்து குண்டலினி யோக தீட்சையின் மூலமாக பயிற்சி செய்து சிவத்தை அறிந்து தெய்வமாகவே மாறிவிடுகின்றான் ஒரு மனிதன். மாமனிதன் மகான். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று அந்த இடத்தை தொட்டு விடுகின்றான் ஒரு மனிதன். தெய்வம் போல் மனிதர்களாம் மாறிவிட்டான். அப்போ தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது? தேரும் இல்லை, சிலையும் இல்லை, திருநாளும் இல்லை. அப்போ இறுதி குறிப்பு என்ன என்றால், இது அர்த்தமற்ற வேலை. இப்போது நடப்பது அர்த்தமற்ற வேலை. மனிதன் பக்குவமாகிவிட்டால் அது அவசியமற்ற வேலையாகிறது. அப்ப 2 நிலைகளிலேயுமே இது ஒரு பொருள் விரயமான காரியம். அதனால் தேர் திருவிழா தவிர்த்தல் என்றார் மகிழ்ச்சி. அப்படி இந்த கடவுள் என்ற சொல்லிலேயே இந்த வடத்தின் மறுமுனை தெய்வம். அப்ப உள் கடந்து செல்ல வேண்டும். இங்கேயும் ஒரு வடம் உண்டு நமக்குள்ளேயும். அதுக்கு தண்டு வடம் என்று பேர். கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். சகசிராதாரத்தை தொட்டுவிட்டால் பிரம்மத்தை அறியக்கூடிய வாசல் திறக்கப்படுகிறது. கேட்வே டு காட், பிரம்மரந்தர். அப்ப உள் கடந்து பயணித்தால் இறைநிலை அடையலாம் என்ற குறிப்பு தான் இறைவனும் கடவுளும் என்ற தலைப்பின் விளக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.